சென்னையில் 65 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் திருமணம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதா பேசும் காட்சிகளை தற்போது நேரடியாக பார்க்கலாம். மத்திய அரசு மறுத்ததால் உச்சநீதிமன்றம் சென்று ஆணை பெற்று அதன் பின்னர் தான் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடக்கூட மத்திய அரசுக்கு மனமில்லை. காங்கிரஸ், பிஜேபி ஆகிய இரண்டு தேசிய கட்சிகளுக்குமே கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு இந்த இரண்டு தேசிய கட்சிகளுக்குமே செல்வாக்கு இல்லை. இங்கே தலைகீழாக நின்றாலும் காங்கிரசாலும் பிஜேபியாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. எனவே காவிரி நதிநீர் பிரச்சனையில் இந்த இரண்டு கட்சிகளுமே கர்நாடகாவிற்கு சாதகமாகத்தான். ஆகவே காவிரி நதிநீர் பிரச்சனையில் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே கர்நாடகாவிற்கு சாதகமாகத்தான் நடந்து கொள்கின்றன. இதில் உள்ள வேதனை என்னவென்றால், தமிழன், தமிழ் பண்பாடு என்று கபட நாடகமாடி ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் அனுபவித்து மத்தியில் இன்னமும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுயநல பேர் வழி இவற்றிற்கெல்லாம் மத்திய அரசுக்கு பக்கவாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். இவற்றையெல்லாம் மீறி மத்திய அரசு தரும் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து எதிரிகளின் தடைகளை தவிடுபொடியாக்கி தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி நாம் சாதனை படைத்து வருகிறோம். இந்திய வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு பயிரிழப்புக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். இதனை எதிர்க்கட்சிகளே பாராட்டியுள்ளனர். கடந்த 20 மாதங்களில் தமிழக மக்களின் நலன்களுக்காக வியத்தகு சாதனைகளை படைத்திருக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம் தமிழக அரசு விளங்கி வருகிறது. நமது திட்டங்களை முன்மாதிரியாக பல மாநிலங்கள் கடைபிடித்து வருகின்றன. காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரக்கூட கர்நாடகம் மறுத்தது. மத்திய அரசு மௌனம் சாதித்தது. பின்னர் நாம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டோம், தொடர்ந்து போராடினோம். ஒரு சொட்டு நீர் கூட தர முடியாது என்று சொன்ன கர்நாடகாவிடமிருந்து 66 TMC அடி தண்ணீரை நாம் போராடி பெற்றிருக்கிறோம். காவிரியில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டி இருக்கிறோம். காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை கடந்த 6 ஆண்டுகளாக மத்திய அரசிதழில் வெளியிடாமல் மத்திய அரசு மௌனம் சாதித்தது. சுயநலம் காரணமாக அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசும் இதற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மத்திய அரசை பலமுறை வற்புறுத்தினேன். எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கினை தொடுக்க நான் உத்தரவிட்டேன். இதன் விளைவில் 20/2/2013க்குள் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது நம்முடைய மன உறுதிக்கு, விடாமுயற்சிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. மன உறுதி என்றவுடன் எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. அமெரிக்காவில் ஒரு தேவாலயத்தில் பாதிரியார் ஒருவர் அனைவரும் சொர்க்கம் செல்வதற்காக தினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கி நீண்ட உரையாற்றினார். அந்த உரை முடிந்தவுடன் யாரெல்லாம் சொர்க்கம் செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அனைவரும் கையை உயர்த்தினர். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் கையை உயர்த்தவில்லை. உடனே அந்த பாதிரியார் அந்த சிறுவனிடம், நீ சொர்க்கம் செல்ல விரும்பவில்லையா, உனக்கு நரகம் செல்லத்தான் விருப்பமா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நான் சொர்க்கத்தையும் விரும்பவில்லை, நரகத்தையும் விரும்பவில்லை, அமெரிக்க ஜனாதிபதியாக விரும்புகிறேன் என்றார். உடனே அந்த பாதிரியார் அந்த சிறுவனை பார்த்து, இந்த சிறிய வயதில் உன் மனம் கடவுளை விட பதவியைத்தான் விரும்புகிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இங்கே கருப்பு இன மக்களை நாயை விட கொடுமையாக நடத்துகின்றனர், அவர்களை விடுதலை செய்ய அமெரிக்க ஜனாதிபதியானால் தான் முடியும் என்று அமைதியாக கூறினான். அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில்
அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த ஏப்ரஹாம் லிங்கன். சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து அமெரிக்க ஜனாதிபதியான ஏப்ரஹாம் லிங்கன் அவர்களை போன்று நீங்கள் மன உறுதியுடன் ஒரு குறிக்கோளுடன் செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் என்பது போல் தனி மனிதன் உயர்ந்தால் வீடு உயரும், வீடு உயர்ந்தால் ஊர் உயரும், ஊர் உயர்ந்தால் தமிழ்நாடு உயரும், தமிழ்நாடு உயர்ந்தால் பாரத தேசம் உயரும் என்பதை மனதில் வைத்து இல்லற வாழ்க்கையில் இன்று அடியெடுத்து வைத்துள்ள மணமக்களாகிய நீங்கள் அன்புடனும் அதே சமயத்தில் குறிக்கோளுடனும் செயல்பட வேண்டும். அந்த குறிக்கோள் உங்கள் இல்லத்துடன் நிற்காமல் மாநிலம் முழுவதும் விரிந்து பரவ வேண்டும். தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக்கவும், காவிரி டெல்டா பகுதிகள் பாலைவனமாக மாறாமல் செழிப்புடன் இருக்கவும், தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் நான் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் மத்தியில் நமது குரல், தமிழர்களின் வலுவான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய, நாம் சொன்னால் கேட்கக்கூடிய மத்திய அரசை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நாளை நமதே 40 நமதே என்ற இலக்கினை அடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் வருகின்ற மக்களவை தேர்தலில் கழக உடன்பிறப்புகளாகிய நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு, கலையாத கல்வி, குறையாத வயது, கபடில்லா நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, பிணியில்லா உடல், சலிப்பில்லா மனம், அன்பான வாழ்க்கை துணை, தவறாத மக்கட்பேறு, குறையாத புகழ், வார்த்தை தவறாத நேர்மை, தடைகள் வாரா கொடை, தொலையாத செல்வம், கோணாத கோல், துன்பம் இல்லாத வாழ்க்கை, இறைவனின் அருள் ஆகிய 16 செல்வங்களையும் பெற்று அன்பினால் அரவணைத்து, பண்பினால் பரவசப்படுத்தி, மன உறுதியுடன் சவால்களை எதிர்கொண்டு இணை பிரியாமல் இன்பம் எய்தி பெற்றோர் சுற்றத்தார் நலம் காத்து பல்லாண்டு வாழ்க வாழ்க என மனதார வாழ்த்தி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.